பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இந்த ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. தேசிய கீதம் இசைக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக ஆளுநர் RN ரவி உரையை புறக்கணித்து அவையில் இருந்து வெளியேறினார். ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் சட்டப்பேரவை கூடும்போது தமிழக அரசின் கொள்கை, நிலைப்பாடு மற்றும் செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை மாநில ஆளுநர் உரையாக வாசிப்பது மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரை சர்ச்சையாகி வருகிறது. அவர் கூட்டத்தில் பேசாமல் வெளியேறினார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த ஆண்டுக்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்த வந்த தமிழக ஆளுநர் RN ரவியை சபாநாயகர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று இருக்கைக்கு அழைத்து சென்றார். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. தேசிய கீதத்தை இசைக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டதற்கு ஆட்சேபம் தெரிவித்து ஆளுநர் உரை நிகழ்த்தாமலேயே அவையிலிருந்து வெளியேறினார்.